ஆனேக்கல் தாலுகாவில் வீரசைவ லிங்காயத்த மகாசபை கூட்டம், புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு. பெங்களூரு மாவட்டம் ஆனேக்கல் தாலுகா மாஸ்தேனஹள்ளியில் வீரசைவ லிங்காயத்த மகாசபை சார்பில் நிர்வாகிகள் பங்கேற்பு மற்றும் உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது சிறப்பு அழைப்பாளர்களாக குமலாபுரம் மடத்தின் சிவானந்த சாஸ்திரியார் சுவாமிகள் கலந்து கொண்டு பேசியதாவது, லிங்காயத்த சமூகத்தினர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சமுதாய அமைப்புகளில் வீரசைவ லிங்காயத்த மகாசபை ஈடுபட வேண்டும். பதவி என்பது ஒரு பொறுப்பாகும். இதனை உணர்ந்து புதிய நிர்வாகிகள் கிராமங்களுக்கு சென்று சமுதாயத்தை ஒன்றிணைக்க வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குழந்தைகளின் கல்விக்காக அமைப்ப உதவ வேண்டும். இதன் மூலம் அனைவருக்கும் நல்ல கல்வி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். சமுதாய மாற்றத்திற்கு கல்வி முக்கியமான ஆயுதமாகும். எனவே ஒவ்வொருவரும் நல்ல கல்வி பெற வேண்டும். ஒன்றுபட்ட முயற்சியில் சமூகத்தின் வலிமையை அதிகரிக்க செயல்பட வேண்டும். மடங்கள் மற்றும் மத அமைப்புகள் கல்வி, உணவு உள்ளிட்ட வசதிகளை வழங்க உழைக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். வீரசைவ லிங்காயத்த மகாசபை தாலுகா தலைவர் ஜெயண்ணா பேசுகையில், ஆனேக்கல் நகரில் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக நிலம் ஒதுக்கீடு எம்எல்ஏவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் ஆனேக்கல்லில் பசவேஸ்வர சிலை அமைக்கும் பணிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். வீரசைவ லிங்காயத்த வங்கி நிறுவும் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கடன் வசதி உட்பட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு முன்னேற்றத்திற்கு அமைக்க பாடுபடும். இவ்வாறு அவர் கூறினார். புதிய நிர்வாகிகள் தேர்வு. வீரசைவ லிங்காயத்த மகாசபை தலைவராக ஹின்கி ஜெயண்ணா, செயல் தலைவராக அருண், துணைத் தலைவராகவும் மஞ்சுளா, நீலகண்டப்பா, சந்திரசேகர், வித்ருஷப்பா, முதன்மை செயலாளராக கிரேன்குமார், பொருளாளராக மகேஷ், அமைப்பு செயலாளராக ஆர் பரமசிவையா, உமேஷ், உறுப்பினர்களாக விஜேந்திரா, ராஜண்ணா, சந்திரப்பா, சந்திரசேகர், பாரதி, விஸ்வரூஷா, மல்லிகாம்பா, கீர்த்தி, சிவகுமார், விஜய், கணேஷ், மஞ்சுநாத் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆனேக்கல் டவுன் தலைவராக SRS சந்திரசேகர், சர்ஜாபுர பகுதி தலைவராக ஹரிஷ், அத்திப்பள்ளி பகுதி தலைவராக ரமேஷ் மற்றும் தலைவர்களாக சந்திரப்பா, ஜிகினி பகுதி தலைவராக ராஜசேகர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் PTCC வங்கியின் இயக்குனர் KS நடராஜ், சரண் சதீஷ், பரிஷித், தலைவர் சிவண்ணா, தலைவர்கள் சிக்கரேவண்ணா, தொம்மச்சந்திரா, ஜெயண்ணா, மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மகளிர் பிரிவின் தலைவராக சுகுமா, கௌரவ தலைவர் நாகலம்பிகா, முதன்மை செயலாளராக ரூபா, துணைத் தலைவராக பாரதி, பசுவராஜ், புஷ்பராஜ், புஷ்பசேகர், செயலாளர்கள் நளினி, பரமசிவையா, பவ்யா, மஞ்சுளா, நாகரத்னா, புஷ்பா, பொருளாளராக சுபா, ஆர்த்தியா, சாரதா, அமைப்பு செயலாளராக சுஜா, ஆஷா, அனுசூர்யா,